ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாடகைக்கு வீடு விடுபவர்கள் கவனத்திற்கு இந்த முக்கிய விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சொந்தமாக வீடு அல்லது காலிமனை வாங்குவது பலரது வாழ்நாள் கனவாகும். மிகவும் சிரமப்பட்டு சேமித்து சொத்து வாங்கிய பிறகும் சிலர் அதை உடனடியாக பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் வருமானம் பெறும் நோக்கில் அந்த வீட்டையோ அல்லது காலி மனையவோ வாடகைக்கு விடுவது பலரின் வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது. சிலர் பழைய வீட்டை வாங்கி சில ஆண்டுகள் கழித்து அதை இடித்து புதிய வீடு கட்ட திட்டமிடுவார்கள். மற்றவர்கள் அதே வீட்டில் பின்னர் குடியேற திட்டமிடுவார்கள். சிலர் காலி மனைகளையே வாடகைக்கு விடுவதும் உள்ளது. ஆனால் இவ்வாறு சொத்தை வாடகைக்கு விடும்போது அதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்களையும் முன்கூட்டியே அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பொதுவாக ஒரு இடத்தின் மதிப்பு காலப்போக்கில் அதிகரிக்கவோ குறையவோ செய்யலாம். குறிப்பாக மெயின் ரோட்டில் இருக்கும் வீடுகள் அல்லது நிலங்கள் அரசு சாலை விரிவாக்கம் அல்லது உள்கட்டமைப்பு பணிகளுக்காக கைப்பற்றப்படும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அரசு இதற்காக உரிமையாளர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கினாலும் அந்த வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்கள் உடனடியாக வெளியேற மறுக்கும் சூழல்கள் ஏற்படலாம். சிலர் பல ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறோம், உடனடியாக காலி செய்ய முடியாது அல்லது நஷ்டஈடு தர வேண்டும் என்ற வாதிடுவதும் நடைமுறையில் காணப்படுகிறது. சட்டப்படி வாடகைதாரர்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இல்லாவிட்டாலும் சிலர் உரிமையாளர்களை சிக்கலில் சிக்க வைக்கும் நோக்கில் பிரச்சனை உருவாக்கும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன. இது போன்ற சூழல்களில் சில வாடகைதாரர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளையும் தொடரலாம். இந்தியாவில் சிவில் வழக்குகள் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்பதால் அந்த காலத்தை பயன்படுத்தி உரிமையாளர்களுக்கு மன உளைச்சலும் சட்ட சிக்கல்களும் உருவாகலாம். உரிமையாளர் அந்த வீட்டில் வசித்தாலும் அல்லது அருகில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே ஒரு சொத்தை வாடகைக்கு விடுவதற்கு முன் சட்ட ரீதியான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முக்கியமான வழி முறையான வாடகை ஒப்பந்த பதிவு செய்வதுதான். வீடு அல்லது நிலத்தை வாடகைக்கு விடும் முன்பு வாடகை ஒப்பந்தத்தை சட்டப்படி பதிவு செய்வது அவசியம். பல வீட்டு உரிமையாளர்கள் கூடுதல் செலவு ஏற்படும் என்ற எண்ணத்தில் ஒப்பந்தத்தை பதிவு செய்யாமல் விடுகின்றனர். ஆனால் பின்னர் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களே உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீதிமன்றத்தில் வழக்கு வந்தாலும் பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தம் இருந்தால் உரிமையாளர்களுக்கு சட்ட ரீதியாக தீர்வு கிடைப்பது எளிதாக இருக்கும். மேலும் வாடகை ஒப்பந்தத்தை எழுதும் போது மிகவும் தெளிவாக விதிமுறைகளை குறிப்பிட வேண்டும் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். வாடகைதாரர்களின் உரிமைகள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், அவர்கள் செய்யக்கூடாத செயல்கள் போன்றவை அனைத்தும் ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அதோடு வாடகைக்கு வருபவர்களின் அடையாளம், வேலை விபரம், முகவரி போன்ற தகவல்களையும் முன்கூட்டியே சரிபார்த்து வாடகைக்கு விடுவது நல்லது. பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களை முன்பே அடையாளம் கண்டு தவிர்ப்பதும் அவசியம். சொத்தை வாங்குவது எவ்வளவு முக்கியமோ அதை சட்டப்பூர்வமாக பாதுகாப்பதும் அதே அளவு முக்கியமானது என்பதையும் உரிமையாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சொத்து எவ்வளவு முக்கியமோ அதே போல அதை பாதுகாப்பதும் அதை விட முக்கியம். கண்டிப்பாக வாடகைக்கு ஒருத்தவங்கள விடுறீங்க அப்படின்னா அதை அவங்க எப்படிப்பட்டவங்க என்னங்கிறத தெரிஞ்சுட்டு விடுங்க. அப்படி தெரியலை அப்படின்னா நீங்கள் வாடகை ஒப்பந்தம் தெளிவாக போட்டு பதிவு பண்ணிடுங்க. பதிவு கட்டணத்தையும் வாடகைதாரர்கிட்டையும் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு சொத்து வச்சுருக்கவங்களுக்கு. இல்லைன்னா பின்னாடி ரொம்ப உங்களுக்கு கஷ்டம். ஒரு கோர்ட்டுக்கு போகிறாரு வாடகைதாரர் அப்படின்னா சொத்து வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக சொத்து உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.